பெண்கள் பக்கம் வரேன். ஆண்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப பெண்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அழகா நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு டிமாண்ட் ஜாஸ்தின்னு நினைக்கிறீங்க. எஸ், தேர் இஸ் மோர் டிமாண்ட் ஃபார் த பியூட்டி, தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஆனா பிரச்சனை எங்க அப்படின்னா, உங்களுடைய கவனம் மொத்தமும் அழகுலயே இருக்கும்போது உங்க அழகு ஒரு கட்டத்துக்கு மேல மாறும், முதுமை வரும், வயசாகும், ஷேப் மாறும், உங்களுக்கே பிடிக்காம போயிடும். உங்களுக்கே பிடிக்காம போகும்போது என்ன ஆகுனா, செல்ஃப் டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சுப்பீங்க. டிப்ரெஷன் வரும், ஸ்ட்ரெஸ் வரும். பொண்டாட்டி இப்போ புருஷனை கவனிக்க மாட்டீங்க, குழந்தைங்களை கவனிக்க மாட்டீங்க, யாரையும் கவனிக்க மாட்டீங்க. நீங்க இவ்வளவு நாள் எதை பெருசுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்க? அழகுதான் பெருசுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அழகுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்தீங்க. எப்போ அழகு நிரந்தரம் இல்லைன்றது தெரிஞ்சிருச்சோ உங்கள் மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அழக காமிச்சு இன்னொருத்தர் இம்ப்ரெஸ் பண்றது 10 செகண்ட் வேலை. ஏன்னா எடுத்தோடனே கண்களுக்கு அழகு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த அழகை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறவன் அந்த அழகை அனுபவிச்சு முடிச்ச உடனே அதுல ஒண்ணு இல்லைன்ட்டு வெளியே வந்துருவான். லாஸ் யாருக்கு? பெண்கள் நினைச்சிட்டாங்க அப்படின்னா சீக்கிரம் ஞானம் அடைஞ்சிடலாம். ஆனா அந்த ஞானம் அடைய விடாமல் தடுக்கக்கூடிய மாபெரும் ஒரு தடை என்னன்னா பெண்களின் அழகுதான். ஏன் அப்படின்னா, உங்களோட கான்சியஸ்னஸ் ஃபுல்லா உங்க பாடி மேலதான் இருக்கு. பாடி மேலனா ஞானத்துல இல்ல, உங்க ஆர்கன்ஸ் மேல இருக்கு. யார் எங்க இருந்து பாக்குறாங்க, எங்க கவனிக்கிறாங்க, நம்மளை எங்க வாட்ச் பண்றாங்க, இதுலயே கவனம் இருந்து 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 உங்க வாழ்க்கையில முக்காவாசி டைம் உங்க பாடி மேலேயே செலவு பண்றீங்க. உங்க பாடி மேலேயே உங்களோட கவனம் செல்ல 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 ஞானத்திற்கு உங்களால் போகவே முடியாது. புரியுதா நான் சொல்றது? எப்போ இது ஆண்களுக்கு ரொம்ப டார்ச்சரா வேற இருந்துறீங்க சில நேரத்துல. எப்படி அப்படின்னா, கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு ஆம்பளை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன், அவ்வளவு பெரிய அறிவாளியா நீங்க? நீங்க பெரிய அறிவாளியா உங்க புருஷனை விட இருந்தாலும் எது தெரியுமா உண்மையான அறிவு, எது தெரியுமா உண்மையான அழகு? அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு போகக்கூடிய அந்த பக்குவமும் அந்த நிதானமும் அந்த பொறுமையும் தான் அந்த அழகுக்கே அழகு, அந்த அறிவுக்கே அழகு. உங்களுடைய பகட்டுத்தன்மையும் உங்க திமிருத்தனத்தையும் உங்க அழகோடைய அகங்காரத்தையும் காட்டுவதற்கு பேர் உண்மையான அழகு அல்ல. பெண்ணில் சரிபாதி ஆண், ஆணில் சரிபாதி பெண். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெண் என்பவளோட பாதியில ஒரு ஆண் இருக்கிறான், ஒரு ஆண் என்பவனோட பாதியில பெண் இருக்கிறான். இதான் இடகலை பிங்கலை, சந்திரகலை சூரியகலை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களது பார்ட்னரை முதல்ல உங்களை ரூல் பண்ண விடணும். which means அன்பால ரூல் பண்ண விடணும். அகங்காரத்துல ரூல் பண்ண விடக்கூடாது. எதுக்கு ரூல் பண்ண விடணும்? அன்பால ரூல் பண்ண விடணும். என்ன ஆளு என்னை கம்ப்ளீட்டா ரூல் பண்ணுன்னு சொல்லி ரூல் பண்ண விடணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அறிவு இருக்கு, அழகு இருக்கு, கொஞ்சம் வசதியான ஃபேமிலியில இருந்து நான் வந்துட்டேன், படிச்ச படிப்பு எனக்கு அதிகமா இருக்கு, கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கிறேன்ற இந்த பகட்டுத்தன்மை, இந்த திமிருத்தனம், இந்த அகங்காரம் என்ன பண்ணும் அப்படின்னா புருஷனை கண்ட்ரோல் எடுக்க தோணும். புருஷனை கண்ட்ரோல் எடுக்கிறது மேட்டர்ல, கண்ட்ரோல் எடுத்துருவீங்க ஒரு கட்டத்துக்கு மேல. அந்த ஆண் மகன் ஒரு காலகட்டத்திற்கு மேல் உங்களுடன் வாழ்வதை விரும்ப மாட்டான். ஏன் அப்படின்னா, இந்த ஃப்ரீடம் அப்படின்ன கூடிய அந்த வார்த்தைக்கு வலிமை ரொம்ப ஜாஸ்தி. நீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப நீங்க பெண்ணுன்னு வச்சுக்கோங்க, இப்ப நான் ஆண். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கா? நான் சந்தோஷமா இருக்கணும்ன்றக்கா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க எதுக்கு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றக்கா என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வேற கர்ம பதிவுகள் இருக்கு, உங்களுக்கு வேற கர்ம பதிவுகள் இருக்கு. இந்த பார்ட்னரை டேக் கேர் பண்ணி சப்போர்ட்டிவா இருக்கணும், ரூல் பண்ணி அடக்கி ஆண்டி கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்க கூடாது. ஏன்? நான் இங்க வந்தது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இல்ல. நான் எதுக்கு வந்திருக்கேன்? என் வேலையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கேன்.
என்னுடைய கர்ம பதிவை முடிக்கிறக்கா வந்திருக்கேன். இதுக்கு இடையில எனக்கு செக்ஷுவல் நீடுன்ற ஒண்ணு இருக்கு. நான் எது கல்யாணம் பண்ணிக்கிறேன்? என்னோட செக்ஷுவல் நீடுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வேற எது கல்யாணம் பண்ணிக்கிறேன்? அன்பு காட்டுறது கல்யாணம் பண்ணிக்கிறேனா? அன்பு யார் மேல வேணாலும் காட்டலாமே. ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளை வேணா கல்யாணம் பண்ணிக்கங்க, பண்ணிப்பீங்களா? அன்புன்றது ஸ்பெசிபிக் ஜெண்டர் மேல வரதா இல்ல கண்டிஷனே எல்லாம் வரதுக்கு பேர் உண்மையான அன்பா? ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க, அப்படியே நடக்குது இந்த உலகத்துல. அவங்க நீடே அப்படி இருக்கு, அவங்க ஹார்மோன்ஸே அப்படி செயல்படுது. அவங்கள விட்டுருங்க. ப்ராப்பரான ஃபெமினைன் இன்னொரு ப்ராப்பரான ஃபெமினைனை கல்யாணம் பண்ணிக்குமா? அப்ப என்ன அர்த்தம்? யூ ஆர் இன் தி நீட் ஆஃப் பிசிக்கல் நீட். கரெக்டா இல்லையா? அப்ப என் பிசிக்கல் நீடுக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் பிசிக்கல் நீடுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் பிசிக்கல் நீடுக்காக நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிற. நீ என்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற எந்த விதத்துல நியாயம்? Who gave the rights to you? என்ன பெத்தது வேற அப்பா அம்மா, உன்னை பெத்தது வேற அப்பா அம்மா. நீ பிறந்தது வேற ஊரு, நான் பிறந்தது வேற ஊரு. நீ பழகின விதம் வேற, நான் பழகின விதம் வேற. என்னோட பழக்க வழக்கம் வேற, உன்னோட பழக்க வழக்கம் வேற. இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு தேவை இருக்கு. செக்ஷுவல் நீடுன்ற ஒரு நீடு இருக்கிறதுனால கல்யாணம்ன்ற பேர்ல ஒன்றா டிராவல் பண்றோம். அதுக்காக நீ நானும் ஒன்னாயிருவோமா? ஒன்னாயிருவோமா? ஆமா ஒன்னு ஆகும் அப்படின்னா உங்க குடும்பத்துல எல்லாரும் சண்டை வந்திருக்க கூடாது. வருதா வரலையா? அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ரெண்டும் ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, உங்க புருஷனவோ உங்க பொண்டாட்டியோ போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஓயாம பர்மிஷன் கேட்டு தான் எல்லா இடத்துக்கும் போகணும். எங்க போனாலும் என்னையும் கூட்டு போ. அதுக்கு கல்யாணம் பண்ணலையே. எங்க போனாலும் கூட கூட்டு போறக்க உங்களை கல்யாணம் பண்ணிருக்கு. நீங்க தான் பெரிய இண்டிபெண்டன்ட்ன்றீங்களே. நாங்க இல்லாதப்போ தனியா வாழ்ந்து காட்டுங்க வீட்டுல. கூட்டே போக மாட்டோம்னு சொல்லல, கவனிக்கணும். கூட்டு போகும்போது கூட்டு போவோம், கூட்டு போக முடியாத போது வீட்டில் விட்டுட்டு தான் போவோம். அந்த வீட்டில் இருக்கும்போது இண்டிபெண்டா வாழ்ந்து அந்த வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். டார்ச்சர் பண்ணி சாவடிக்க கூடாது. எப்போ ஒரு ஆண் மகனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருங்களோ உங்களோட வாழணுன்ற எண்ணம் வர டைவர்ஸ் பண்ணிடுவான்.